எல்லா விவசாயமே கால்நடை வளர்க்கிறாங்க. விவசாயம் நிலம் இருந்தா கால்நடை வளர்ப்பது ஒரு இயற்கையாக இருக்கின்றது. அதை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் எல்லையிலே சுமார் 1050 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் அமைச்சோம். இந்த அரசாங்கம் இன்னும் மூடியே வச்சிருக்குது. இருந்தாலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அதை முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி நிலையம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த கோழி வளர்ப்பு அதில் ஈடுபடுத்திருக்கிறோம். இந்த கோழிக்கு என்னென்ன நோய் வருது, எப்படி தடுப்பது, எப்படி முட்டை உற்பத்தி பண்ணுவது, எந்த அளவுக்கு அந்த கோழிகள் அதிக முட்டை தரும் என்றதெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அதை கண்டறியப்பட்டு அந்த வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே லாரி அசோசியேஷன் பத்தி சொன்னாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ல நடக்கின்ற பொழுது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நாங்கள் செயல்படுத்தோம். ஏன்னா எங்களுக்கு எம்பி இல்ல, ஒரு எம்பி கூட எங்களுக்கு இல்லாம போயிட்டது. 39 நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக கட்சி சேர்ந்ததான் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாநிலவை தான் எங்களுடைய உறுப்பினர் இருக்கின்றாங்க. இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை பல ஆயிரக்கணக்கான லாரி தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க சொன்னீங்க டேங்கர் லாரி இருக்குது, லாரிகள் இருக்கின்றது. அதே போல பெட்ரோல் ஆயில் எடுத்துட்டு போற டேங்கர் லாரி இருக்குது, அப்புறம் ரிக் இருக்குது. எல்லாமே இந்த ஆக்சிடென்ட்ல அது இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தண்டனையை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பழைய முறையே தொடர வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அதுவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடத்தில் இந்த உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இதுபோல எல்ஜிபி டேங்கர் லாரி அவர்களும் சொன்னாங்க ஆன்லைன்ல பிரச்சனை இருப்பதாக சொன்னாங்க. அது என்ன என்ற விவரத்தை நீங்க மனு மூலமா கொடுங்க. அதையே நாங்க உன்னிப்பாக கவனித்து அதற்கும் தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 21,000 எல்பிஜி டேங்கர் லாரி இருப்பதாகவும் நம்முடைய நாமக்கல்ல மட்டும் 7,000 இருப்பதாக சொன்னீங்க. ஒரு பெரிய விஷயம். இதுல பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. தொழில் நம்முடைய பகுதியில் சிறப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஆகவே உங்களுடைய கஷ்டங்களையும் நீங்க மனு மூலமா கொடுங்க. சம்பந்தப்பட்ட மத்திய அரசுடைய தொடர்பு கொண்டு பேசி எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நீரேற்று பாசன விவசாயிகள் இங்க சொன்னாங்க. நான் முதலமைச்சர் இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்தில் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீரேற்று பாசனத்திற்கு அனைத்து அனுமதியும் கொடுக்கப்பட்டு அது இயங்கி வருகிறது. வையப்ப மலையில் இருக்கின்ற சொன்னாங்க அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். அதிமுக ஆட்சி பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன். அதேபோல பெட்ரோல் ஆயில் டேங்கர் லாரி அவரும் சொன்னாங்க 10,000 லாரி இருப்பதாக சொன்னாங்க. நான் ஏற்கனவே நீங்களும் அதான் சொன்னீங்க. ஒரு லாரி தொழிற்பேட்டை வேணும்னு கேட்டுக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை தான் இது, பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை. ஏன்னா ஆயிரக்கணக்கான லாரி இருக்குது, டேங்கர் லாரி இருக்குது. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் ஆயில் இருக்குது, எல்பிஜி டேங்கர் லாரி இருக்குது. இப்படி பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்ல இந்த தொழில் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் அது உண்டான அதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து இந்த லாரி தொழிற்பேட்டை அமைப்பதற்கும் அதிமுக அரசு முயற்சி செய்யும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கழிநீர் பாசனம் இதெல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன். வெளியேறுகின்ற நம்முடைய மேட்டூர், பவானி, குமராபாளையம், பள்ளிப்பாளையம், ஈரோடு, திருச்சி இப்படி கரையோரத்தில் இருக்கின்ற நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரியிலே கலக்குது. அதை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றுக்கோ. அது இப்போ அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. வெற்றிலை உற்பத்தியாளர் சங்கம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே வெற்றிலை ஆராய்ச்சி மையம் நாங்கள் துவங்கினோம். அந்த ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. அதையும் இந்த பகுதி விவசாயிகளுடைய நன்மை கருதி வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தை அமைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன். பிள்ளைகள் பாளையம் கொடுமுடி இடையே பால வேண்டும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே அது கொண்டு வருவதற்கு திட்டமிட்டோம். ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக தடைபட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வருவது இந்த பிள்ளைகள் பாளையம் கொடுமுடி இடையே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 24 முறை மும்மனு மின்சாரம் வேண்டுங்க. 1/4/21 2/1/4/2021 அன்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக
அரசு இருக்கின்ற பொழுதே அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த நேரத்திலும் அப்படி மின் மோட்டார் இயக்கலாம். ஆனால் இடையிலே வந்த அரசாங்கம் ஷிப்ட் முறையில் தான் மின்சார அதனையும் மாற்றி கொடுத்து ஏற்கனவே அதிமுக ஆட்சி என்ன திட்டத்தை அறிவித்ததோ 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கேட்டிருக்கீங்க, அதுவும் கொடுக்கப்படும் என்று சொல்றேன். கோரைப்பாய் சொன்னீங்க, ஏற்கனவே இந்த கோரைப்பை உற்பத்தி செஞ்சு அந்த பாயா நெய்கிறாங்க. அந்த பாயா நெய்கின்றவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நான் வேற ஒரு மாவட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன், அந்த கோரையிலிருந்து அந்த கோரைப்பாய் நெய்கின்றவர்களுக்கு எப்படி கைத்தறிக்கு மின்சாரம் இலவசமாக கொடுக்கிறோமோ அதை கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம். ரிக் சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஏற்கனவே லாரி அசோசியேஷன் சொன்னதான் நீங்களும் சொன்னீங்க, அதை நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஷேகோ சார் இந்த கிழங்கு உற்பத்தி பற்றி சொன்னாங்க. இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மரவள்ளி கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்குல மாவு பூச்சி விழுகும். இந்த மாவு பூச்சி விழுந்தவுடன் அந்த பயிர்கின்ற விவசாயிகள் அந்த பயிர் இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரிடத்தில் சொன்ன அவரிடத்திலே கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிலத்திலே போய் ஆய்வு செய்து அந்த மாவு பூச்சை அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக அதை பயிரை அந்த காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அதிக அளவில் அதை கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த மரவள்ளி கிழங்குக்கு தாக்கப்படுகின்ற மாவு பூச்சி அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து சரியான அடிக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்முடைய மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு விழுத்துரும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2022 என்று கருதுகிறேன், கடுமையான பாதிப்பு மக்காச்சோள பயிரிட்டு இருக்க அந்த விவசாயிகள் கடுமையாக பாதிச்சாங்க. அதுக்கு உடனடியாக 186 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையாக அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அடுத்த ஆண்டு அதே மக்காச்சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகள் அதிகமாக அமெரிக்கன் படைப்புழு விழுந்து அதனால அந்த மக்காச்சோள பயிர்கள்லாம் பாதித்தது. உடனே அரசாங்கமே 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த எந்தெந்த பகுதியில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்ததோ அந்த மக்காச்சோள பயிர்கள் எல்லாம் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, கிட்டத்தட்ட நீங்க கேட்டதுக்கெல்லாம் மேக்சிமம் பதில் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் நீங்கள் கோரிக்கை மனுவா கொடுங்க. அந்த கோரிக்கை மனுல உங்களுடைய பிரச்சனை என்னென்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியவருக்கு அந்த பிரச்சனைகள் முழுவதும் தீர்ப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி இங்கதான். நீங்களே சொன்னீங்க, ஆயிரக்கணக்கான லாரி இருப்பதாக சொன்னீங்க. டேங்கல் லாரி இருக்குது, அதே போல பெட்ரோல் ஆயில் டேங்கல் லாரி ரிக் இப்படி இருக்குது. ஒரே தமிழ்நாட்டிலேயே சாலை விரிவு செய்யப்பட்ட பகுதி நம்முடைய நாமக்கல் மாவட்டம் தான். நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தியல்லூர், திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு, திருச்செங்கோட்டிலிருந்து ஓமலூர், திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம், திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல், எல்லா சாலையும் விரிவுபடுத்தப்பட்டது. ஓமலூர், சங்ககிரி, ஓமலூர், திருச்செங்கோட்டிலிருந்து. அதே போல இங்கே ரிங் ரோடு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலையும் நாமக்கல் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க என்பதற்காக புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி நாங்கள் தொடங்கினோம். ஆனால் அந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை காரணம் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, கிடப்பிலே கிடக்குது. அதே போல இங்கேயும் அப்படித்தான். நாமக்கல்ல இருந்து எல்லா பகுதியிலுமே சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு எங்களுடைய போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. குடியிருப்பு பிரச்சனையும் முழுமையாக தீர்க்கப்பட்டது. இங்க கூட சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க, ஒரே 5 ஆண்டுல உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம், அதே போல சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டாந்து கொடுத்திருக்கிறோம். இப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளி, லாரி தொழிலாளிகள், அதே போல விசைத்தறி கைத்தறி தொழிலாளிகள், இப்படி சாதாரண தொழிலாளர்களுடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசு தான் செயல்படுத்தி கொடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டத்தில். ஆனா எங்களுக்கு ஒரு இடம் கூட எம்பி கிடைக்கல. அதுதான் ஒரு வேதனை. அடுத்த காலத்தில் அடுத்த முறை வருகின்ற பொழுதாவது, ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை எங்ககிட்ட சொல்றீங்க, இதை ரெப்ரசன்ட் பண்றது அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசி ஆகணும். சில பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசி ஆகணும். மாநில அரசாங்கத்தில் பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்குவோம். அதுபோல மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எங்களுக்கு பிரதிநிதி வேணும். அடுத்த காலகட்டத்திலேயாவது எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்னைக்கு பல கட்சி சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அதனாலதான் அரசியல் பேசவில்லை. சிந்திச்சு பாருங்க, நீங்க எப்ப வேணாலும் பக்கத்தில் வரலாம்,
எப்ப வேணாலும் பார்க்கலாங்க சொன்னாங்க. ஒரு பெரிய காரியத்துக்கு வரும்போது கூட உடனே என்னை சந்திச்சு பேசுதான் குறிப்பிட்டாங்க. அப்படி உங்களோடு ஒருவராக நாங்கள் இருக்கின்றவர்கள், மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள், அதுவும் பெரும்பாலான தொழில் செய்கின்றவரோடு எனக்கு தொடர்பு அதிகம். நான் ஏற்கனவே திருச்செங்கோடு நாடாளுமன்ற வேட்பாளர் போட்டிட்டு நான் ஜெயிச்சேன். 3 முறை அங்க நின்னா, ஒரு முறை ஜெயிச்ச, 2 முறை வெற்றி வாய்ப்பு இருந்தனால இந்த பகுதியில் எனக்கு நாமக்கல் மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கின்ற மாவட்டம், பெரும்பாலானோர் எனக்கு தெரிஞ்சவர்கள். அதனால நீங்க எப்பொழுதும் நீங்க கோரிக்கை வர வேண்டியதில் எப்பொழுது வந்தாலும் என்னை சந்திக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எதிரில் இருக்கும்போது என்ன நீ நினைக்க வேணும்? ஒரு நாளாவது யாராவது போய் பார்த்திருக்க முடியுமா? இப்படி பேசி இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, சிந்திக்க வேண்டும். யார் நமக்கு எளிதாக பார்க்க முடியும், நம்முடைய பிரச்சனை எளிதாக தீர்க்க முடியும், நம்முடைய பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து அதை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் யார் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, அதோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட அறிவிச்சவர் தங்கமணி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் வி சரோஜா அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்ச சகோதரர் திரு KPP பாஸ்கர் அவர்களுக்கும், பரமத்திவேலூர் சட்டமன்ற திரு சேகர் அவர்களுக்கும், பிஜேபி மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு KP ராமலிங்கம் அவர்களுக்கும், மற்றும் தமாக மாவட்டத்தில் திரு கோஸ்டல் இளங்கோ அவர்களுக்கும், பிஜேபி மாவட்ட நிர்வாகிகள் திரு சரவணன் அவர்களுக்கும், ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், IJK கட்சி நிர்வாகிகள் திரு முத்துராஜ் அவர்களுக்கும், திரு சந்தோஷ் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி S வளர்மதி அவர்களுக்கும், அறிவிச்சவர் மனோகரன் அவர்களுக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.